அடுத்த நம்மளுடைய கௌரவ அழைப்பாளர் சிறப்பு பேச்சாளராக பிரசன்ன ஜோதிடர் திருமதி ஆர் ஈஸ்வரிராஜ் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட ரத்னா சங்கமம் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் இந்த முதல் கருத்தரங்க மேடை காலையிலேருந்து அழகாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று இருக்குது. அதாவது நம்ம மீட்டிங்க்கு வினோதினி மேடம் வந்திருக்காங்க, அடிக்கடி வருவாங்க. எங்களுக்கு அன்னபூர்ணின்னு அவங்களுக்கு நாங்கள் பட்டம் கொடுத்துருக்கோம். எங்களுடைய கருத்தரங்குக்கு தொடர்ந்து அவங்க சாப்பாடுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நாங்கள் கேட்காமே அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க. அதாவது ஒரு 3 வருடம் இருக்கும். நம்ம சென்னை போயிருக்குமா, 4 வருடம் இருக்கும். 2022 ஃபஸ்ட்டு டைம். அப்போ தான் நான் வினோதினி மேம் நானும் ஒன்றா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். அதாவது சென்னைக்கு புதுயுகம் டிவிக்கு. அப்போது அவங்கள்ட்ட ஒரு பயம், ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது நம்ம ஒருத்தர் ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறப்போ அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இன்னும் மனசுக்குள்ளேயே இருக்கும். நெல்லுக்கு பாய்ந்த நீர் புல்லுக்கும் பாயிட்டோம் அப்படின்னாங்க. என்னை பார்த்து சொல்லலை. அதாவது இன்னொரு தலைவி கூட போயிருந்தோன்னு வைங்களேன். அப்போ அதாவது அப்படி புல்லாக இருந்தவங்க இன்றைக்கி நல்லா வளர்ந்து நிற்கிறாங்க. நம்ம சார்ந்தவங்க நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பெரிய மனசு வினோதினி அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது இந்த ஜோதிட ரத்னா சங்கமம் அனைத்து நிர்வாகிகளும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, காலையிலேருந்து ஐயா வெளிச்சம் ஐயா நான் இதுவரை பார்த்ததில்லை. இன்றைக்கி எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. நான் அவர்கிட்ட படித்தவங்கள பார்த்ததும் இல்லை, படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அவங்கள்ட்ட. ஏன்னா பெரிய அவங்கள்ட்டலாம் இன்னும் நம்ம படிச்சுக்கிறது இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஜோதிடங்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஐயா போன்ற ஆளுகிட்டலாம் ஒரு சில இதை படிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் மருதமலை குருஜி அவரும் காலையிலேருந்து அவருக்கு நான் தான் டிஃபன் கொடுத்தேன் காலையில். அந்த பெருமை எனக்கு இருந்துச்சு. ஒரு குருநாதருக்கு நம்ம உணவு கொடுக்கறது, அவங்க செலவு பண்ணாலும் நான் கையில் கொடுத்தேங்கிறது எனக்கு ஒரு பெருமை தான். அந்த பாக்கியம் அவங்களால எனக்கு கிடச்சிச்சு. அதே போல் நட்சத்திர நாயகன் அவரும் வந்து எந்த மீட்டிங்கும் கலந்துக்குவார். அதே போல் நிறைய கௌரவ அழைப்பாளர்கள் மேடம் கூட்டத்துக்காண்டி வந்து இன்றைக்கி அழகாக சிறப்பாக அவங்கவுங்க வேலைகளாக இருந்தாலும் சரி அழகாக எடுத்து செய்கிறாங்க. அனைவருக்கும் எங்களது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாங்களும் திருப்பூர் சகோதரிங்கிற பேரில் நானும் கவிதா சக்தி மேடமும் 16 கருத்தரங்க நடத்திட்டோம் நேத்தோட. இன்னும் அடுத்தது தொடர்ந்து நடத்துவோம். வாங்க, அனைவருமே வாங்க. சரி, இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு எதுவும் கொடுக்கல. சரி, நம்மளா ஒரு இதை எடுத்து பேசலாமே அப்படிங்கிறத ஒரு சின்னதாக மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு அனைவருமே பயப்படுறோம். அதாவது 5 வருஷம் 10 வருஷம் என்ன தான் பலன் சொன்னாலும் நிறைய பயப்படுறாங்க, படிக்கிறாங்க, அதோட விட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு ஒரு சில ஜோதிடமும் இருக்குது. பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம். என்னோடய பேரை வந்து ஜாமக்கோல் ஈஸ்வரி தான் சொல்லுவாங்க, பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பிரசன்னம் நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப ஆர்வம். அதாவது எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு. இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுத்து லக்கணம் என்ன, ராசி என்ன, தசாபதி என்ன திசையில் அவங்க பிறந்திருக்காங்க, இப்போ என்ன திசை நடக்குது, அப்புறம் 2 கூட ஒரு 5 வந்தால் என்ன பலன், இப்படிலாம் நிறைய குழப்பம் நிறைய இப்போ புதுசாக படிச்சுக்கிறவங்கள்ட்ட இருக்கும். அப்படி அவங்களுக்கு எளிமையாக, அதாவது ஒரு பொதுமக்கள் வந்து எதுக்கு நம்மள்ட்ட ஜோதிடம் பார்க்க வருவாங்க? ஒன்று ஒரு தொழில் சம்மந்தமாக கேட்டு வருவாங்க, இல்லை திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க, நாள் குறிக்க இதுக்கு வருவாங்க. அல்லது இப்போலாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன எடுத்து படிக்க வைக்கலாம் குழந்தைகளா, அதுக்கு கூட கேட்டு வராங்க. அல்லது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இவங்களோட பலன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காண்டி வருவாங்க. அப்போது நம்ம இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம். இன்னும் நிறையா அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வு இதுக்கெல்லாமே இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது தினம் கூட பார்க்கலாம். எப்படின்னா இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரசனம் சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு நம்மள்ட்ட ஒரு பிரசனம் கேட்டாங்க. அதாவது 23/4/2026 இரவு 8 மணி 8:54 அவங்க கேள்வி கேட்டது என்ன, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த தொழிலை ரன் பண்ணலாமா, இல்லை எனக்கு தொழிலை நிப்பாட்டிட்டு நான் வேறு தொழில் ஏதாவது வேலைக்கு போகலாமா? அவங்க கேள்வி இதுதான். அழகாக எளிமையாக அந்த நேரம் அவங்க எந்த நேரம் கேள்வி கேட்குறாங்களோ அந்த நேரம் நம்ம பிரசனம் போடுறோம். இந்த ஜாமக்கோல் பிரசனங்கிறது நிறைய சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்துருச்சுங்க. ஆனாலும் இதில் ஒரு கணக்கு இருக்குது. அதனால மக்கள் அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க.
அது எளிமையாக அந்த உதயம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கிரகங்களை டிகிரி வரையும் அடுக்கிறதுக்காண்டி அந்த கணக்கு இருக்குது. ஆருடம் கவிப்பு அப்படிங்கிறது எளிமையாக நம்ம போட்டலாம். ஆனால் அந்த உதயம் கண்டுபிடிக்க ஒரு சின்ன கணக்கு தான், அதை படிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இருந்தாலும் இப்போ நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் கூட வந்துருச்சு. அப்போ இந்த பிரச்சனை அதை நம்ம அடிப்படை தெரிஞ்சால் போதும், கிரக காரத்துவம் பாவ காரத்துவம் தெரிஞ்சால் போதும், எளிமையாக நம்ம பலன் சொல்லிடலாம். இந்த பிரச்சனை கொஞ்சம் ஒரு விதிகள் இருக்குது. என்னன்னா, நான் நிறைய இந்த பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கேன். மற்ற பிரச்சனைகள், அதாவது நம்ம வெற்றிலை பிரச்சனமாக இருக்கட்டும், சோழி பிரச்சனமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த பிரச்சனத்துக்கு நம்மளுக்கு நேரம் காலம் எதுவும் தேவையில்லை. அதுக்காண்டி இதுக்கு ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் இல்லை, டைமிங் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம ஜோலி பிரச்சனைங்கிறது 12 மணிக்கு மேலே பார்க்க மாட்டோம், அந்த ரூல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனத்தில் நைட்டு 8 மணிக்கு கேள்வி கேட்டாலும் சரி, 10 மணிக்கு கேள்வி கேட்டாலும் சரி, 12 மணிக்கு கேள்வி கேட்டாலும் சரி, அந்த நேரத்தை மட்டும் நம்ம குறிச்சிட்டு நம்ம பலன் சொல்லலாம். அதனால இந்த பிரச்சனை எளிமையாக பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜோதிடம் படித்த அனைவருமே இந்த பிரச்சனத்தை, ஏதாவது ஒரு பிரச்சனத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அப்போ இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த கேள்வி உண்மையாக இருக்கணும் முதல். அதே போல் கேள்வி நம்மளுக்கு, நம்ம சார்ந்தவங்களுக்கு தான் கேள்வி கேட்கணும். எங்கேயோ நடக்க போகிற விஷயத்துக்கு இங்கே கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ரத்த உறவு முறையாக இருக்கணும், அல்லது அவங்க நெருங்கிய நண்பராக இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்க கேள்வி கேட்கலாம். கேள்வி மேலே உண்மையாக இருக்கணும். அப்போ இதை ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்க கேட்கக்கூடிய கேள்வி உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கரெக்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இரவலும் பிரசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிரசனத்தோட ஒரு விதிவிலக்கு. சரி, என்கிட்ட கேள்வி கேட்ட நேரம் நைட்டு 8:56 சொல்லியிருக்கேன். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம், அந்த தொழிலில் ரொம்ப லாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, இதை ரன் பண்ணலாமா இல்லை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா? இதுதான் அவங்க கேள்வி. இப்போ நம்ம லக்னத்தை எடுத்து 10ஆம் இடம் எடுத்து இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அந்த நேரத்துக்கு பிரசனம் போடுறோம். அந்த பிரசனத்தில் என்ன வருது பார்த்தீங்கன்னா, மிதுன உதயம். சரிங்களா? உதயாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல குரு நீச்சம். அதாவது மிதுன உதயத்துக்கு இது பாரம்பரியம் போலதான், நீங்க எதுவும் குழப்பிக்க தேவையில்லை. மிதுன உதயத்துக்கு 10 குடையவர் யாருங்க? மிதுனத்துக்கு 10 குடையவர் யாரு? குரு. அந்த குரு எங்க இருக்கிறாரு? மகரத்துல இருக்கிறாரு. அப்ப இங்க தொழில் நீச்சமா இருக்கா? 10 குடையவர் நீச்சம். உதயாதிபதி இப்ப எங்க இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல. 6ஆம் இடங்கிறது கடன். 6ஆம் இடங்கிறது அவர் கேள்வி, முதல்ல கேள்வி என்ன கேட்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் வேலைக்கு போகலாமா, தொழிலே ரன் பண்ணலாமா, ஆனா தொழில் எங்களுக்கு லாபம் இல்லை, இதுதான் அவங்க கேள்வி. அப்படிங்கிறப்ப உதயாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப நீங்க வேலைக்கே போங்க, தொழில் இப்ப ரன் பண்ண முடியாது, தொழில் நஷ்டத்துல, தொழிலுக்கு உண்டான 10ஆம் அதிபதி நீச்சத்துல இருக்கிறாரு, அதனால நீங்க வேலைக்கே போங்க. முடிஞ்சா சிம்பிளா பதில் சொல்லிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த பிரச்சனை பார்க்கணும். அழகா எளிமையாக பலன் சொல்றதுக்கு இந்த பிரச்சனை 100% நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் கேள்வி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், சும்மா பொழுதுபோக்குக்காண்டி கேள்வி கேட்டால் அது பலன் கொடுக்காது. சரி, அவங்க கேள்வி கேட்டாங்க. அடுத்து அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க? இந்த தொழிலை நான் ரன் பண்ணலாமா? அவங்க வேலைக்கு போட்டோம், அந்த தொழிலை நான் ரன் பண்ணலாமா? அப்போ அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கும் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் கேப்பு? 21:49 கேட்குறாங்க. அதே நாளில் 21:49 தான் நம்ம ரயில்வே டைமா. அப்போ 9:49 இரவு. அப்போ அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு கடக உதயம் வருது. உதயாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், அதாவது உதயத்தை நோக்கி சனி பகவானே வர்றாரு. அப்போ தொழிலுக்காரகன் உதயத்தை நோக்கி வர்றாரு. அப்படிங்கிறப்ப இங்கே 10ஆம் இடம் சொல்லி 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு. அப்போ நீங்கள் தொழிலை ரன் பண்ணுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் உச்சத்தில், அவருக்கு மகரத்தில் குரு நீச்சம், இவங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் உச்சத்தில். அப்போ தொழிலை இவங்க செய்யலாமா? இங்கே தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கா? அப்படிங்கிறப்போ சிறப்பாக இருக்குது, நீங்கள் செய்யுங்க. அவரை கொஞ்சம் நாளைக்கு வேலைக்கு போக சொல்லுங்கள், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். எளிமையாக 10 நிமிஷத்தில் 2 பிரச்சனையும் பார்த்துட்டோம். அப்படிங்கிறப்ப கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டான கேள்வியாக இருந்தால் நம்ம பலன் அழகாக கரெக்டாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். நீங்கள் ஜோதிடத்தை நேசிங்க. நேசிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த கிரகங்களை நம்பி நம்ம பலன் சொல்கிறப்ப அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் செய்வாங்க அப்படிங்கிறதா. இந்த மாதிரி நிறையா நம்ம ஜாமக்கல் பிரசன்னம், பாரம்பரியம், கேபி, வாஸ்து, கைரேகை, இந்த மாதிரி நிறையா
நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கிளாஸஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கருத்தரங்கம் மாதம் மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. மேடமும் நீ மாதம் மாதம் நடத்துவாங்க. அது கோவையா திருப்புறான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அனைவருமே இந்த கருத்தரங்குக்கு வாங்க, நிறைய ஜோதிட கருத்துக்களை கேட்டு பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு எம்பி வினோதினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.